ஜிபி கணபதி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஜிபி கணபதி, உங்கள்கிட்டே தொடங்குகிறேன். திருவண்ணாமலை மீட்பு பணிகளை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக. இந்த மலையில் ஒரு சரிவு ஏற்படுவதுங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லது அரிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதுவரை பார்த்ததில்லை என்கிற செய்திகள்லாம் வருகின்றன. திருவண்ணாமலையில் கூட அந்த மலையினுடைய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்பட்ட சரிவு என்பது ஒப்பீட்டளவில் சின்ன சரிவு தான். அதே வனப்பகுதியில் ஏற்பட்ட சரிவு இன்னும் பெரிதாக இருந்திருக்குது. அந்த சரிவு ஒருவேளை நகர்ப்புறத்தில் ஏற்பட்டிருந்தால் இன்னமும் இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கின்றாங்க. இந்த சரிவுக்கான காரணம் அல்லது எப்படின்னு அதை பார்க்குறீங்க? அங்கே இது போன்ற பேரிடர்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், அதற்கான தேவைகள் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க திரு கணபதி? இந்த சரிவுக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக பெய்த மழைப்பொழிவு ஒரு காரணம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி காலையிலேருந்து 1ஆம் தேதி காலையில் வரைக்கும் பெய்த மழைகளுக்கும், அதே மாதிரி 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி காலையில் ரெண்டும் சேர்த்திங்கன்னா 23.6 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இது போன்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக திருவண்ணாமலை போன்ற இடங்கள் அதிக நிலச்சரிவுக்கு உள்ளாக கூடிய பகுதிகளாக நம்ம வரையறுக்கல. ஆக்சுவலாக ஒரு மிதமாக நிலச்சரிவு வரக்கூடிய பகுதிகளாக தான் நம்ம வரையறுத்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் ஆக்சுவலாக சொல்லலாம். ஒன்று இது அதிகமான மழைப்பொழிவு நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கடந்த ஒரு 200 வருடங்களாக நம்ம அதனோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோன்னா நிறைய நில அதிர்வுகள் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா 5 மேக்னிடியூடுலேருந்து குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா 3 மேக்னிடியூடு வரைக்கும் நமக்கு நில அதிர்வுகள் வந்திருக்கு. கடைசியாக நம்ம பார்த்தோன்னா 2021 ஒரு 3 மேக்னிடியூடு அளவு நில அதிர்வு வந்திருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 2013 நில அதிர்வு வந்திருக்கு. ஸோ இந்த அதிர்வுகள் வந்ததுனால என்ன இருக்குன்னா, நம்ம மலைப்பாங்கான ஏரியாக்களில் உள்ள மண்ணோட காம்பேக்ட்னஸ் அதிர்ச்சியினால் கொஞ்சம் அதனோட தன்மையை இழந்திருக்கும். ஸோ இப்போ ரீசண்டாக அதிகப்படியான மழை அந்த காம்பேக்ட்னஸ் இழந்த மண்ணோட தன்மையோட மேலே அதிகமான மழைப்பொழிவு வர்றதுனால இந்த மாதிரி நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இது திருவண்ணாமலைக்கு மட்டுமல்ல, இதே போன்று ஈஸ்டர்ன் காட்ஸில் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நிலச்சரிவுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி எடுத்திங்கன்னா அப்பப்போ ரோட் சைடில் நிறைய நடக்குது. இது பார்த்தீங்கன்னா மெயினாக ரோட் சைடில் நடக்கக்கூடிய நிலச்சரிவுக்கு காரணத்தை பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ரோட் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக ப்ராப்பராக ரோட் போட தெரியாமல் இந்த ரோடை கட் பண்ணதுனால வரக்கூடிய நிலச்சரிவுகள் தான் மோஸ்ட்லி நமக்கு நடக்குது. இப்போ திருவண்ணாமலை வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையோட கூடிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு அழிவாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இதே அந்த பக்கம் மேலேருந்து வந்தது கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு நிலச்சரிவு வந்திருந்த ஹை ஆல்டிடியூட்லேருந்து இன்னும் இதனோட பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கும். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு கணபதி இணைப்பில் இருங்க, பேசலாம். திரு விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமாரும் இணைந்திருக்கார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவரிடம் பேசுறதுக்கு முன்னாடி திரு சுந்தரராஜன், இந்த திருவண்ணாமலை நிகழ்வு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெருமழை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நிலச்சரிவு அல்லது மலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சரிவு அப்படிங்கிறது எப்படி? அதாவது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு 5-6 காரணிகள் இருக்குது. நம்ம வயநாடு போய் பார்த்தோம். ஜியாலஜிக்கல் ரீசன், அது புவியியல் சார்ந்து நிலவியல் சார்ந்து. மார்ஃபாலஜிக்கல் ரீசன், அது உருவமே நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கும். திருவண்ணாமலை மலை அவருடைய ஆக்கம், அவருடைய உருவகமே ஒரு இதே போன நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்போடு கொண்ட மலை தான் திருவண்ணாமலை மலை. அதில் இந்த மாதிரி அதிதீவிர மழைப்பொழிவு நடக்கும்போது இந்த மண் பிடிச்சு நிற்க முடியாமல் சரிஞ்சு இன்றைக்கி நாம் 7 பேர் உயர்ந்துட்டோம். ஸோ இது வெறும் மேற்கு தொடர்ச்சி மலை அல்லது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் இது பொருந்தாது. நிலச்சரிவு என்பது எந்த பகுதியிலும் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறத திருவண்ணாமலை நமக்கு காமிக்குது. வயநாடுக்கு பிறகு நாம் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு வெஸ்டர்ன் காட்ஸையும் ஸ்டடி பண்ணுறதுக்கான, உதாரணமாக ஊட்டி, குன்னூர், கொடைக்கானலுக்குலாம் நம்ம போட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மலைப்பகுதிகளையும் அதுக்கான உருவகங்கள் எப்படி இருக்குது, ஜியாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணி அப்படி இருந்திருந்தால் பக்கத்தில் இருக்க குடியிருப்புகள் பகுதியிலே வேறு இடத்துக்கு மாற்றுவது இதுக்கு நமக்கு தேவையை இந்த ஆக்சிடென்ட் உணர்த்துது. நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை சந்திக்கலைன்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம பேசிட்டே வரோம்.
இப்ப சமீப ஆண்டுகள்ல ரொம்ப அதிகமா அதை பத்தி பேச காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழையை வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து மயிலத்தில் வந்து 50 சென்டிமீட்டர் மழையை பார்க்குறோம். திருவண்ணாமலையில் வந்து 50 சென்டிமீட்டர் பார்க்குறோம். ஊத்தங்கரில் வந்து 50 சென்டிமீட்டர் மழையை பார்க்குறோம். ஏற்கனவே சீர்காழியில் பார்த்தோம். ராமநாதபுரத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்தில் 37 சென்டிமீட்டர் மழையை வந்து பார்த்தோம். இது எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லுது. அந்த ஏதோ ஒன்று சரிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். அதாவது கடந்த 11,000 வருஷமாக தான் மனித இனம் விவசாயத்தை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல வாழ்ந்து அது குடிகளாகி குலங்களாகி மாநிலங்களாகி நாடுகளாகி தேசமாக மாறி இருக்கு. இந்த 11,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இடத்துல வாழலை. ஏன்னா டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து கடுமையாக இருக்கும். இந்த 10,000-11,000 வருஷமாக தான் டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து +1 இருக்கும் இல்லை -1 இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அது மேலே வேரி ஆகாது. ஆனால் இந்த சில ஆண்டுகளாக டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து 1.5 தொட்டுட்டு இருக்கும். 50 ஆண்டுகள்ல அப்படி இருக்கு. 50-30 இயர்ஸ் வந்து வேரியபிள் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ ஹியூமனிட்டி இஸ் இன் டு அன்சார்ட்டட் டெரிட்டரி. இதுவரைக்கும் மனித இனம் செல்லாத ஒரு வழியில் ஒரு போக்கில் இப்போது மனித இனம் சென்று கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து புரிஞ்சுக்கணும். இதை எதிர்கொள்வதற்கு நம்ம வந்து தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி உலகம் சரி தயாராக்கா அப்படிங்கிற கேள்வியோட தான் வந்து நாம் வந்து இந்த ஒரு லார்ஜர் இஷ்யூவை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஒவ்வொரு பேரிடரின் போது மட்டும் அதை பேசுகிறோம். அரசாங்கங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது, அதை நோக்கி நம்ம போகிறோமாங்கிற கேள்விகளை எழுப்புறீங்க. நிச்சயமா நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒரு பேரிடர் மேலாண்மை என்பது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் மட்டும் செய்யக்கூடிய வேலை இல்லை. ஓகே. 365 நாள் நீங்கள் வந்து டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஒன்று வெள்ளத்துக்கோ இல்லை வெயிலுக்கோ இல்லை வறட்சிக்கோ அது ஏதாவது எந்த டிசாஸ்டரமாக இருக்கலாம். இந்த எல்லா டிசாஸ்டருக்கும் வந்து 3 மாதம் மட்டும் தான் வேலை செய்வோம், 2 மாதம் மட்டும் தான் வேலை செய்வோம்லாம் கிடையாது. 365 டேஸும் 365 நாளும் நாம் வந்து பேரிடருக்காக வேலை செய்ய தான் ஆக வேண்டும். அதை நாம் வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கவலையை நான் சொல்கிறேன். ஒரு கிளைமேட் ஃபட்டிக் வந்துருச்சு, காலநிலை அயற்சி வந்துருச்சு. நீங்க வந்து 10 நாளைக்கு முன்னாடி பெய்த மழையை நாம் எப்படி கையாண்டோம், இன்னைக்கு பெய்கின்ற மழையை நாம் எப்படி கையாண்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன அதில் சொல்றீங்க? நீங்க வந்து பணி செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து அயற்சி வந்துடும். அது மனித இயல்பு தான். தொடர்ச்சியாக அதே வேலையில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து வெள்ளம் வறட்சி புயல் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அவங்க ஒரு அயற்சியை கொடுத்துரும், ஒரு ஃபெட்டிக் வந்துடும். அது எல்லாத்துக்கும் இயல்பான விஷயம் தான். அந்த ஃபெட்டிக் வந்து நம்ம வந்து இந்த தடவை சென்னையில் பெய்த மழையில வந்து பார்த்தோம். பெய்த மழை அளவு வந்து 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் பெய்ஞ்சாலும் அதுக்கான மீட்பு விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டு அப்புறம் முதலமைச்சர் வந்து கிரவுண்டுக்கு போன பிறகு தான் திருப்பி பிக்கப் ஆகி எல்லாத்தையும் வந்து சரி பண்ண வந்து ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஃபெட்டிக் வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இன்னைக்கு ரெண்டு பேரிடர் 3 பேரிடர் இன்னும் டிசம்பர் மாதம் இன்னைக்கு வந்திருக்க ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லுது டிசம்பர் தான் மிக அதிகமான கனமழை கொண்டு அதிக மழைப்பொழிவு இருக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போ இந்த மிஷினரி என்ன பண்ண போகுது, இந்த ஸ்டேட்டா என்ன பண்ண போறோம், நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து ஒரு நீண்ட கால திட்டம். இதுக்கு என்ன, நீங்க வந்து ஜப்பான்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து எர்த்குவேக் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கிளைமேட் டிசாஸ்டர் நம்ம ட்ரெயின் பண்றோமா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் வாலண்டியர்ஸ் அவங்க போடுறோமா? அரசோட எல்லா துறைகளும் வந்து டிசாஸ்டருக்குள்ள வருதா?